வணக்கம். நம்ம சீனியர்சியா சேனல்ல ஒரு புதிய தொடக்கம். தியானம். பல வகையான தியானம் இருக்குது. அந்த தியானத்துடைய அனுபவத்தை எனக்குள்ள இறைவன் அனுபவிக்க கொடுத்ததை, பிரபஞ்சம் கொடுத்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் இந்த பயிற்சியை நீங்க பார்த்துட்டு அந்த பயிற்சியை செஞ்சு உங்களுக்குள்ள அன்பை அனுபவிங்க. மேலும் இது சார்ந்த வகுப்புக்கு நீங்க வரணும் அப்படின்னாலுமே ஆன்லைன் மூலமா நீங்க கத்துக்கிட்டாலும் கத்துக்கலாம். அது போக இதோடு சேர்த்து சரகடையும் கத்துக்கிட்டு அதோடு சேர்த்து முற்றையும் கற்றுக்கொண்டு நீங்க பயிற்சி என்னாலும் செய்யலாம். ஒரு அன்பை பெறுவதற்கு உதவி செய்யும். இந்த தியானத்தை வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்க பங்களிப்பையும் அளிச்சிருந்தா நம்ம மேலும் சேவை செய்வதற்கு உதவியா இருக்கும். வாங்க தியானத்துக்கு போவோம். இந்த தியானம் எப்படின்னா 7 சக்கரங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தியானம். இந்த தியானத்தை செய்யும் போது ரொம்ப அற்புதமான ஆற்றல் சக்தி உள்ள உருவாவதை நீங்க உணர முடியும். உங்களுடைய சோர்வினை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக மாற்றுவதற்கு இந்த தியானம் உதவி செய்யும். ஒவ்வொரு தியானமும் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி சுறுசுறுப்பு உருவாக்குறதுக்காக பண்ணதாலுமே ஒவ்வொரு தியானத்திலும் ஒவ்வொரு விதமான சக்திகளை படுது. இப்படி இந்த தியானம் எப்படின்னு பாருங்க. ஒரு முத்திரையோடு சேர்ந்து செய்யணும். அது உங்களுடைய இடது கையும் வலது கையும் இங்க குறுக்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த 2 விரலும் தொட்டுக்கணும். இது மாதிரி நீங்க வச்சுக்கணும். இது வச்சு 2 விரலையும் தொட்டுக்கிறீங்க. தொட்டுட்டு மணி மேல வச்சுக்கிட்டு கண்களை மூடி உட்கார்ந்து நீங்க மூச்சை அப்படியே மென்மையா இழுத்து ஒரு 5 முறை விட்டுட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா மூச்சை உள்ள இழுத்துட்டு அப்படியே ஒரு உச்சரிப்பு சொல்லணும். அந்த ஒரு உச்சரிப்பை சொல்லும் போது மூலாதார சக்கரத்துல கவனம் இருக்கணும். அடுத்து மறுபடியும் உச்சரிப்பு சொல்லும் போது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரணும். அப்புறம் மணிப்பூர் சக்கரம், அனகதா சக்கரம், விசித்திய சக்கரம், ஆக்னேய சக்கரம், அப்புறம் சகஸ்திராரம். இது மாதிரி தியானத்தை கொண்டு வரணும். இந்த உச்சரிப்பை நீங்க பாத்தீங்கன்னா வாய் விட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கணும்னா இது கை வச்சுக்கிறீங்க, மடிமேல வச்சுக்கிறீங்க. கட்டவரில் மட்டும் எழுத்து பிடிச்சிட்டு மடிமேல வச்சுட்டு மூச்சை இது பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வயிறு வரைக்கும் மூச்சை கொண்டு போக முடியாது, ரொம்ப சிறப்பு. இப்ப செஞ்சுக்கலாம். இல்ல நீங்க சுவாசம் விட்டு இது பண்ணலாம். சிரஸ்குள்ளேயே வாசியெல்லாம் கத்துனீங்கன்னா நீங்க சிரஸ்குள்ளேயே கூட சுவாசம் ஊட்டி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? வாசியம் பண்ணாம செஞ்சுட்டு இந்த சொல் என்னன்னா ஹா மற்றும் ரீ. ஹா ரீ அப்படின்னு சொல்ல மூச்சு இழுத்துட்டு ஹா ரீ ஹா இது மாதிரி சொல்லிட்டு அப்படி இந்த அதி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல மூலாதாரத்தை கவனிச்சு சொல்றது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு முறை சொன்னா கூட போதுமானது. சொல்லிட்டு அதே மாதிரி சைக்கிள்ல திரும்ப திரும்ப ஒரு 3 முறையோ இல்லை 5 முறையோ சொல்லலாம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? இதை காலை நேரத்தில் செய்வது நல்லது, மறுபடியும் மாலை நேரத்தில் செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க உணவு அழுதிருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். அப்படி செய்யும்போது ரொம்ப இதா இருக்கும். எங்கேயாவது வாகனத்துல போயிட்டு வரீங்க, உங்களுக்கு உடம்பு அசதியா இருக்குது, வேலை பொருள் அதிகமா செஞ்சு சோர்வா இருக்குது, மனச்சோர்வு ஜாஸ்தியா இருக்குது, மனக்கவலை அதிகமாகி சோர்வா இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கிற குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரமாட்டேங்குது. படிச்சுட்டு இருந்ததுல ஒரு சோர்வு வந்துருச்சு. ஒரு தேர்வு தாளை எழுதி அது ஒரு மதிப்பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மதிப்பெண்ணால மனம் ஏதாவது சங்கடப்படுது. ஒரு போட்டிக்கு போகும்போது ஒரு பதட்டமான தொடங்குது. அப்படிங்கும் போதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், இந்த பயிற்சி செய்யலாம். அப்ப இது வெளியே போகும்போதெல்லாம் எப்படி செய்யறது? கண்களை மூடி அமைதியா உட்காந்துட்டு இந்த சொல்லை உள்ளேயே சொல்லிக்கலாம். சரிங்களா? ஹாரி அப்படிங்கிறத நீங்க உள்ளேயே சொல்லிக்கலாம். இப்படி வாய் மூடி நீங்க உள்ளேயே சொல்லும் போது வெளியே இருக்கிற யாருக்கும் உங்க சொல்லி என்ன சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப எப்படின்னு வரிசையா நான் 7 சக்கரத்தை செஞ்சு காமிக்கிறேன். நீங்க யாராவது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இது செய்யலாம். செஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா அந்த நாலேஜ் நல்லா மூளையில வேலை செய்ய தொடங்கும். மூளை திறனை இது பண்ணி நரம்பு மண்டலத்தை சீர்படுத்தி உள்ள அசதிகளை சரி பண்ணி உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். சுவாச நினைச்சுக்கிட்ட அடுத்த மணிக்கு தொற்றுக்கு மேல் பகுதியில கவனம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அணை நெஞ்சுக்கு மார்புக்கு கருவுல நெஞ்சு பகுதியில
அது அப்புறம் விசித்திர தொண்டை குழித்த அதுக்கப்புறம் ஆக்னேயா புருவ மத்தியில ஒட்டு வைக்கிற இடத்துல அதுக்கு பிறகு சகசாரம் உச்சியில இந்த இடத்துல வரும்போது மட்டும் சொல்லு மாற்றும் எப்படி மாற்றம்னா இப்படி நிறுத்தணும். இந்த இது வந்து அப்படி நீண்டு போகணும். இந்த ரீங்கும் போது மூச்சு வெளியிட்டுக்கிட்டே சொல்லிருக்கணும். சரிங்களா? படி ஒரு தடவை ஃபுல்லா வந்துடலாம். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொப்புள் கீழே இருந்து ஒரு 2 ஜூன், அதாவது 2 விரல் கீழே அளவுல வந்து இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல கவனம் வச்சுக்கோங்க. மூலாதாரங்கிறது ஆசன வாய்க்கும் மூத்திர வாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அங்க கவனம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஆத்மஜலத்தை வச்சுட்டு கைகளை நேரம் போது உள்ளங்கையை பார்த்து கண்ணில் திறந்து அப்புறமா நீங்க வந்து விடுவிக்கணும். இந்த முதலில் சொல்லி முடிச்சுக்கிட்டு நீங்க இந்த உச்சரிப்பை சொல்லி இந்த மந்திர உச்சரிப்பை சொல்லி நீங்க வந்து தியானம் பண்ணி முடிச்சுட்டு முடியும். அப்படியே கண்கள் வந்து அந்த அதிர்வலையில அப்படியே உட்காந்துக்கலாம். நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷமா அப்படியே அமைதியா உட்காந்துட்டு மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கை பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காக உள்ளங்கை பார்த்தோன்னா, நீங்க ஒரு கோயில உட்காந்து நீங்க தியானம் பண்ணலாம், இல்ல உங்க வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணலாம், இல்ல வெளியே எங்கேயாவது மொட்டை மாடல உட்காந்து தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்க செய்யும் போது நீங்க கண்களை திறக்கிறப்போ, தியானத்தை முடிச்சு கண்களை திறக்கிறப்போ உங்கள் முன்பு நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த உள்ளங்கையை பார்த்து விட்டு பிறகு நீங்க வந்து கண்ணை திறந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு சக்தியை பார்க்குற மாதிரி. அது போக அந்த கைகள் உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேவியருடைய அருள் வந்திருக்கும். அந்த தேவியருடைய அருளை நாம் பெற்றி கொண்டது மாதிரி ஒரு ஐதீகம். சரிங்களா? இது மூலமா என்ன பண்ணுறோம், இப்படி கைகளை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த தியானத்தை முடிக்கும் போது நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த தியானத்தை வந்து என்ன பண்ணுங்க, அனைவரும் தினந்தோறும் செய்யலாம். சரிங்களா? செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கலாம். செய்யற மாதிரி கற்பனை செய்யும் போது கூட ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும். இது தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன இறுக்கம் உதயாம்சங்களும் உடம்புல வந்து ஆற்றல் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். சில நேரத்துல பசியும் எடுப்பதற்கான உதவியெல்லாம் செய்யும். ஸோ இந்த மன அமைதிக்கு செய்யக்கூடிய இந்த தியான தன்மை அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு இந்த சொல்லை இந்த மந்திர சொல் மாதிரி சொல்லக்கூடியதை 5 முறையோ அல்லது 3 முறையோ அல்லது 1 முறையோ அந்த மாதிரி ஒத்தப்படையில நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த தியானத்தை நீங்க செய்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள வந்து ஆற்றல் கிடைக்கும். அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் சொல்லிட்டு 3/4 மணி நேரம் வரைக்கும் செய்யலாம். எப்படின்னா சொல்லுவது 5 முறையோ 1 முறையோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிர்வலைகள்ல அப்படியே கண்களை மூடி நீங்க உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய தியான தன்மையை பொறுத்து. அதனால அனைவருக்கும் இயல்பாக எளிமையானது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 15 நிமிடம் போதுமானது. காலைல 15 நிமிஷம், மத்தியானம் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம், அப்படி பிரிச்சு ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நீங்க செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு நிலைத்து நிற்க தொடங்கும். நிறுத்தினா ஹா அதான் சொல்லி ஹா போடும் இல்லையா, அந்த ஹா அதுக்கப்புறம் ரீ துணைக்கால் மூட்டு மேல சொல்லிங்க அந்த ரீ. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்ல நான் எப்படி போட்டு காமிக்கிறேன், டைப் பண்ணி வைக்கிறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்து படிச்சுக்கோங்க.
படிச்சு இந்த தியானத்தை வந்து செய்யுங்க. இந்த சக்கர தியானம் உங்களுக்குள் பேராற்றலை கொடுத்து இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக கொடுக்கட்டும் எதுவும் வேண்டிக்கிறேன். இந்த தியானத்தை நீங்க வந்து எங்கிட்ட நீங்க கிளாஸ்ல கத்துக்கணும்னாலும் நீங்க வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள்கிட்ட பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இது போன்ற சேவைக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாலும் கொடுக்கலாம். இந்த சேவை அந்த ஆதரவு மூலமாக நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்றி.